12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் 1ல் ஃபஸ்ட் லெசனோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நேஷனலிசம்ன்ற இந்தியாவில் எப்படி ரைஸ் ஆச்சுன்றதை பார்த்தோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் ஃபேஸாக வந்து அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி போட்டு இந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன் அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் எஜுகேஷன்றது எப்படி இருந்துச்சுனாக்கா ரிலீஜியஸாகவும் கேஸ்ட்டும் வச்சு பார்த்திங்கன்னா தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிருது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியன் பீப்புள்ஸும் ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் பீப்புள்ஸ் கிட்ட மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹிந்துஸு, பிராமின்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்க்ளூசிவான்றது இந்த எஜுகேஷன்ற நாலேஜ் கொடுக்கப்பட்டது. அதேமாதிரி ரிலீஜியஸ் நாலேஜும் சரி, ஃபிலாசபிக்கல் நாலேஜும் சரி, இந்த குறிப்பிட்ட பீப்புள்ஸ் கிட்ட மட்டும்தான் வந்து இந்த நாலேஜஸாக இருந்தது. நிறைய பீப்புள்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனை விட்டு தள்ளி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மோனோபோலிஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியில் ப்ரைஸ்ட்டு இந்த டீச்சர்ஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கேஸ்ட் சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸும் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இவங்களாம் எங்கே படித்தாங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இதுக்குன்னே வந்து வித்யாலயாஸ்ன்னு சொல்லியிருக்கோம், சத்துஸ்பத்திஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி 2 பிளேசஸ்லாம் வந்து பார்த்தா அவங்களோட எஜுகேஷன்றது வளர்ந்தது. இவங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த லாங்குவேஜில் இருந்துச்சுனாக்கா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான் இருந்தது. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் வந்து ப்ரொடாமினெண்ட்டாக இவங்க படித்தாங்க. இதை வந்து ஒரு புனிதமான லாங்குவேஜ்னு சொல்லி அவங்க கருதுறாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் நாலேஜ்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஆர்கிடெக்சர், மெட்டலர்ஜி இதெல்லாம் வந்து எப்படி வந்தது பார்த்தா இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்லி தனியாக இல்லை. ஆனாலும் இது வந்து ஹெரிடிட்டரியாக வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது. இப்போ அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அதே வந்து பார்த்திங்கன்னா பையன், அதுக்கப்புறம் அவரோட பையன், இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வே ஆஃப் இனோவேஷன்ன்றது நெக்ஸ்ட் லெவலில் அவங்கவுங்க ஃபேமிலியை தான் வந்து கொண்டு போயிட்டே இருந்தது. இந்த சுச்சுவேஷனில் விமன்ஸ்க்கு, லோவர் கேஸ்ட் பீப்புள்ஸ்க்கு, அப்புறம் மற்ற அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா எஜுகேஷன்றது கொடுக்கப்படாமல் தான் இருந்தது. இந்த கலோனியல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டாக்கா, கலோனியல் கவர்மெண்ட்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இந்தியன்ஸை வந்து எஜுகேட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளோட கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கண்ட்ரி இல்லையா, அதாவது லார்ஜ் கலோனியல் கண்ட்ரியாக இருக்குது நம்மளோட இந்தியா பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் மட்டும் கிடையாது, இவங்க எந்தெந்த கண்ட்ரிஸில் வந்து காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்களோ இது எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வந்து ஆள்றதுக்கு நிறைய பீப்புள்ஸ் தேவைப்படுறாங்க, அதாவது நிறைய பர்சனல்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இம்போர்ட் பண்ணுறதுக்கு முடியல அவங்களால. எஜுகேட்டட் பீப்புள்ஸில் நிறைய பிளேஸ் வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய நம்பர்ஸை வந்து இம்போர்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால எஜுகேஷனை வந்து இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எய்ம் வராங்க. ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட்ன்றது கவுன்சில்ஸ் ஆஃப் இந்தியாவில் 1835 வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது பாஸ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டமை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கனாக்கா டிபி மெக்கலேன்றவர் தான் வந்து இந்தியாவில் இந்த எஜுகேஷன் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கலோனியல் அட்மிஷன்ஸுக்காக ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, யூனிவர்சிட்டிஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கொண்டு வராங்க. அதுமாதிரி மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 3 யூனிவர்சிட்டிஸ் வந்து 1857 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா, இந்த 3 பிளேசஸ். இது எம்பிசின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு இது 1857 இயர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 1857 ரிவார்ட் நடந்தது இல்லையா. ஸோ சேம் இயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 யூனிவர்சிட்டிஸை கொண்டு வராங்கன்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இது கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிரிட்டிஷ்க்கு லாயலாக தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரிட்டிஷ் ராஜ்னாக்கா இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு பில்லராக இருந்து தான் வந்து எல்லா ஒர்க்ஸையும் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்காங்க. டிபி மெக்கலே பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த டிபி மெக்கலேன்றவர் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு லா மெம்பர். கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலில் ஃபஸ்ட்டு லா மெம்பர் யாருன்னு கேட்டாக்கா அந்த டிபி மெக்கல். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இந்த டிபி மெக்கல் வர்றதுக்கு முன்னாடி ஜென்ரல் கமிட்டி ஆன் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க 1823. இதில் என்ன முடிவு பண்ணுறாங்கனாக்கா ஒரு டிபேட் மாதிரி ஒன்று வருது. அதாவது எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து எஜுகேஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு வரும்போது அந்த கமிட்டி வந்து 2 குரூப்பாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஓரியன்டலிஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது, இன்னொன்று ஆங்கிலிசிஸ்ட் குரூப்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த ஓரியன்டலிஸ்ட் குரூப்னாக்கா நம்ம இந்தியனோட லாங்குவேஜ்லேயே வந்து எஜுகேஷனை கொண்டு வரலாம். அதாவது இந்தியன்ஸ் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்காங்களோ, ஸோ இப்போ சப்போஸ் வந்து நார்த் இந்தியாவில் ஹிந்தி அப்படின்னாக்கா அந்த ஹிந்தியில் கொண்டு வரலாம். இப்போ சவுத் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருந்தாக்கா அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸில் எஜுகேஷனை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த ஓரியன்டலிஸ்ட் குரூப் வந்து முடிவு பண்ணுறாங்க. இதுவோ வந்து இந்த ஆங்கிலிசிஸ்ட் குரூப் இருக்காங்களே இவங்க வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் இங்கிலீஷில் கொண்டு வரலாம் அப்படின்ற டிசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மெக்கலே வந்து யார் பக்கம் இருந்திருக்காருன்னு பார்த்தாக்கா இந்த ஆங்கிலிசிஸ்ட் குரூப் சைடில் தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ இதுக்கு வந்து அவர் வந்து ஒரு புக் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு, மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன்ன்றது 1835 பண்ணியிருந்திருக்காரு. இதில் என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காருனாக்கா
இங்கிலீஷில் வந்து இப்போ வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து இங்கிலீஷில் கொண்டு வரது தான் வந்து அவர் கரெக்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்களேன். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குறது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொன்னா அப்படின்றது. பி இன் இந்தியன் பிளட் அண்ட் கலர் பட் இங்கிலீஷ் இன் டேஸ்ட் இன் ஒப்பீனியன் இன் மாரல்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவல். அதாவது உங்களோட நீங்கள் இந்தியன்ஸோட கலர்லேயும் அந்த இந்தியன்ஸோட பிளட்டாகவே இருங்க, ஆனால் உங்களோட திங்கிங்ஸு, உங்களோட ரேஷனலிசம், அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காரு. பிரிட்டிஷ் வந்து அவங்களோட சுயநலத்துக்காக வந்து இங்கிலீஷோட அதாவது இந்தியன்ஸ் வந்து எஜுகேட் பண்ணியிருந்தாலும், இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ்லாம் வந்து ஒரு காலத்தில் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, நம்ம கண்ட்ரி வந்து விடுதலை ஆகிறதுக்கு அவங்களே ஒரு பெரிய லீடிங் ரோலை வந்து பண்ணியிருந்திருக்காங்க. எஜுகேட்டட் மிடில் கிளாஸோட ரோல் என்னென்னு பார்க்கலாம். எக்கனாமிக்கலாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் ஒரு சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தா வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து நல்ல ஒரு பீக்கை வந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் அப்போ இருந்த சோஷியல் கிளாஸில் இன்னொரு சோஷியல் கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ வந்து என்ன ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் வந்து பீப்புள்ஸ்லாம் எல்லாருமே இருந்தாங்களோ அதை தவிர்த்து இன்னொரு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு குரூப் க்ரியேட் ஆகுது, அதாவது படித்த ஒரு இந்தியன்ஸ்ன்ற ஒரு குரூப் க்ரியேட் ஆகுது. அதுதான் வந்து நியோ சோஷியல் கிளாஸ், அதாவது மாடர்ன் சோஷியல் கிளாஸ்னு சொல்லிட்டு பிரிட்டிஷால் க்ரியேட் பண்ணப்படுது. இந்த பிரிட்டிஷால் க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ட்ரேட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸு, லேண்ட்லார்ட்ஸு, மணி லெண்டர்ஸ், அப்புறம் எஜுகேட்டட் இந்தியன்ஸு, லாயர்ஸு, டாக்டர்ஸு, இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷை வந்து என்ன சொல்கிறாங்க, நியோ சோஷியல் கிளாஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நியோ சோஷியல் கிளாஸை வந்து எஜுகேஷன் மூலமாக வந்து பிரிட்டிஷ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக பார்த்தா பர்சனலாக அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை நடத்துறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்து இந்த இந்தியன்ஸும் என்ன பண்ணியிருந்திருக்காங்கனாக்கா, அந்த கலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதாவது பிரிட்டிஷ் பீப்புளோட கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சோட, அதாவது அவங்களுக்கு ஃபேவராக தான் வந்து எல்லாமே நடந்துருக்காங்க. அப்படி இருந்திருந்தாலும் அந்த படித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த நாலேஜை வச்சு அவங்களோட திங்கிங்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அதாவது அவங்களோட படித்தது எல்லாமே வந்து பார்த்தா இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணணும், அதாவது அதுதான் சர்வ் பண்ணணுன்றதை அவங்க ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் சோஷியல் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து பேட்ரியாட்டிசத்தை இந்தியன்ஸ் மத்தியில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரோலை வந்து இருக்காங்க. ஸோ அதாவது இந்த பேட்ரியாட்டிசம் பண்ணுறதுக்கு நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து அதாவது என்னென்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1885 வந்து கிரியேட் ஆகுது இல்லையா. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன்றது 1851 பெங்காலில் கிரியேட் ஆகியிருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாம்பே அசோசியேஷன்றது தாதாபாய் நவரோஜி 1852 பண்ணியிருந்திருக்காரு. அப்புறம் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன்றது லண்டனில் 1856 தாதாபாய் நவரோஜி பண்ணியிருந்திருக்காரு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்றது 1852 பண்ணியிருந்திருக்காங்க. பூனா சவோஜனிக் சபான்றது 1870 எம்ஜி ராணா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மெட்ராஸ் மகாஜன சபான்றது 1884. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசோசியேஷன் வந்து படித்த இந்தியன்ஸ் மூலியமாக வந்து பேட்ரியாட்டிசத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு பல விதத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்து பார்த்தா நிறைய பேர் பண்ணியிருந்திருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திரசேகர் வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தா, அரவிந்த கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவரோஜி, ஃபெரோஷா மெக்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்த மாதிரி பலர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல், ரிலீஜியஸ், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே பல ஸ்டெப்ஸை வந்து எடுத்திருக்காங்க. பல ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்ஸும் வந்து அவங்க கையெழுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷனலிசம் என்ற ஐடியாவையும் டெமோக்ரஸி, சோஷியலிசம், இந்த மாதிரி இந்த ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தா ஒரு நல்ல எக்ஸ்போசர் வந்து அவங்க எஜுகேஷன் மூலிமா வந்து கிடைக்கிது. எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா, வெஸ்டர்ன் எஜுகேஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய தாட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. மார்க்ஸோடது, தாமஸ் பைனி, இவங்களோட தாட்ஸ் எல்லாமே பார்த்தா அவங்க நல்லா இன்ஸ்பயர் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ரைட்ஸை வந்து அவங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்குது. என்னன்னாக்கா, ரைட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச், ரைட் ஆஃப் அசோசியேஷன், ரைட் ஆஃப் ஃப்ரீ ப்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு கிடைக்க வருது. நிறைய ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தா எக்ஸிஸ்டன்ஸுக்கு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா டிரான்ஸ்போர்ட்டுன்றது அந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகலை. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில், அதாவது இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ரயில்வேஸு, டெலிகிராஃப்ஸு, ஒயர்லெஸ் சர்வீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படி கொண்டு வந்ததுனால என்ன ஆயிருக்குனாக்கா, எந்தெந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்ட்டை பற்றின தெரிவிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தினாக்கா இப்போது நேஷனல் லெவலில் வந்து பாசிபிள் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நேஷனல் லெவலில் பாசிபிலிட்டின்றது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நார்த் இந்தியாவில் நடக்கிறது சவுத் இந்தியாவுக்கு தெரியாது, ஈஸ்ட்டில் நடக்கிறது வெஸ்ட்டுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் கேதர் பண்ணி ஒரு மூமெண்ட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. மிஷனரிஸோட கான்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் கிறிஸ்டின் மிஷனரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் எஜுகேஷனை இந்தியாவுக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து கொடுக்கணுன்ற இனிஷியேட்டிவ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் என்னென்னாக்கா,
ப்ரோசெலடைசிங் ஸ்பிரிட்னு சொல்லியிருக்காங்க. இப்படின்னா என்னன்னாக்கா மதம் மாற்றத்துக்கான இன்ஸ்பிரேஷன் அதை தான் சொல்கிறாங்க. ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்தை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க கையாக எடுத்துருக்காங்கனாக்கா பாலிதீசிசம், அதாவது பல கடவுள்கள் இருக்காங்களே அது, கேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். இப்போ அந்த டயத்தில் இருந்த இந்தியாவில் கேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ்ன்றது எப்படி இருந்தது நல்லாவே தெரியும். அது இந்துஸ் மத்தியில் இருந்தது. இது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வச்சு இந்த கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு செக்குலர் எஜுகேஷன்ற ஒரு விஷயத்தை கையெடுத்திருக்காங்க. செக்குலர் எஜுகேஷனுக்கா செக்குலர்னாலே தெரியுங்களா, எந்த மதத்தையும் சாராத ஒரு எஜுகேஷன் வந்து அவங்க கையெடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன இருந்திருக்குனாக்கா எஜுகேஷன் யாருக்கெல்லாம் கிடைக்கப்படாமல் இருந்ததோ, ஸோ அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புள்ஸுக்கும் சரி, மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸுக்கும் சரி, இவங்களுக்குலாம் வந்து எஜுகேஷனாக என்னென்னே தெரியாமல் இருந்த டயத்தில் இந்த கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்து என்ன பண்ணுதுனாக்கா எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த சொசைட்டியில் எஜுகேஷன் மறுக்கப்பட்டதோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து கொடுக்கப்படுது. ஸோ இப்படி பண்ணியிருந்தாலும் ரொம்ப குறைவான மக்கள் தான் வந்து பார்த்திங்கனாக்கா கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகியிருந்திருக்காங்க. இதில் ஒரு சேலஞ்ச் என்னன்னாக்கா இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து அப்போஸாக இருந்திருக்கு. ஸோ ராஜாராம் மோகன் ராய், இந்த ஈஸ்வரராஜ் சந்திரசேகர்லாம் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹிந்துவிசம் வச்சு தான் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆன பீப்புள்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. என்ன தான் வந்து எஜுகேஷன்றது ப்ரொவைட் பண்ணது கிறிஸ்டின் மிஷனரிஸாக இருந்தாலும் அவங்களோட கவுண்ட் வந்து பார்த்தா ரொம்ப கம்மி தான். சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்த 19th சென்ச்சுரியில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிரம்மோ சமாஜ் பற்றி பார்க்கலாம். அந்த பிரம்மோ சமாஜ்ன்றது ராஜாராம் மோகன் ராய் மூலிமா தான் வந்து ஃபவுண்ட் பண்ணப்படுது. எப்போன்னு பார்த்தாக்கா 1828 பண்ணுறாரு. இதில் வந்து மோனோதீசிஸ் தான் வந்து முன்வைக்கிறாரு. மோனோதீசிஸ்னால் ஒரே ஒரு கடவுள் அப்படின்றத மட்டும் தான் பண்ணுறாரு. அதுமாதிரி ஆன்டி ஐடியாலட்ரி அப்படின்னாக்கா உருவமே இல்லாத வழிபாடு அப்படின்றத வந்து இவர் முன் வச்சிருக்காரு. அப்புறம் இவரோட தலைமையில் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கனாக்கா சதின்றதை அபாலிஷ் பண்ணிருக்காங்க. 1829 லார்ட் வில்லியம் பென்டிங் வந்து பார்த்தோன்னா இவரோட பரிந்துரை பேரில் தான் வந்து சதியை வந்து அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 பத்திரிகை எழுதியிருக்காரு இவர். சம்பத் கௌமுடின்றது பெங்காலி லாங்குவேஜ்லையும், மிராத் உல் அக்பர் அப்படின்றது பர்ஷியன் லாங்குவேஜ்லையும் பண்ணியிருந்திருப்பார். அப்புறம் கல்கத்தாவில் வந்து ஒரு டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருப்பார். அதை வந்து பார்த்திங்கன்னா இமேஜே கிடையாது அப்படின்ற இமேஜே இல்லாமல் ஒரு டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து ராஜாராம் மோகன் ராய் பற்றி. அது மட்டும் இல்லாமல் யார் வந்து பயோனியர் ஆஃப் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ்க்கு வந்து அதாவது சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு முன்னாடியே இருந்தவர் யாருன்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரத்தன சமாஜ் பற்றி பார்க்கலாம். பிரத்தன சமாஜை வந்து ஃபவுண்ட் பண்ணது 1867 பாம்பேயில் வந்து டாக்டர் அட்மரன் பாண்டரங்கன் இவர் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார். இவர் என்னென்னலாம் வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்டர் டைனிங், அதாவது எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம ஒன்றா உட்காந்து உணவு இருந்தது, அது ஒன்று. இன்டர் கேஸ்ட் மேரேஜுக்கு ப்ரொமோட் பண்ணியிருந்திருப்பார். அப்புறம் விடோ ரீமேரேஜ் பண்ணி வச்சிருப்பார். உமன்ஸை வந்து அப்லிஃப்மெண்ட் பண்ணுறதுக்கான ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருப்பார். அதுமாதிரி டிப்ரெஸ்டு கிளாஸஸ் பீப்புள்ஸையும் வந்து மேலே கொண்டு வரதுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்துருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து பிரத்தன சமாஜ் மூலிமா நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு அலிகார் மூமெண்ட் வந்து யார் பண்ணிருப்பான்னு பார்த்தா சையத் அகமத் கான் தான். இவர் வந்து பார்த்தோன்னா சோஷியல் எஜுகேஷன் அட்வான்ஸ்மெண்ட் யாருக்காக பண்ணியிருப்பாருன்னா முஸ்லீம்காக பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு. ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் மூமெண்ட், இந்த மாதிரிலாம். இந்த ஆரிய சமாஜை ஃபவுண்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் பண்ணியிருப்பார். எங்கன்னாக்கா பாம்பேயில் பண்ணியிருந்திருப்பார். எப்போனா 1875 பண்ணியிருந்திருப்பார். ஸோ இவரோட பிலீஃப் வந்து எதை நோக்கி இருந்ததுன்னா வேதாஸை நோக்கி தான் இருந்தது. ஸோ இவர் ஒரு ஸ்லோகன் கூட சொல்லியிருப்பார், கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். கோ பேக் டு வேதாஸ்ன்றது யாரோட ஸ்லோகன் கேட்டாக்கா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ இவரோட ஐடியாஸ்லாம் வந்து பார்க்கலாம். இவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐடியல் ஒர்க்ஷிப்புக்கு அகேன்ஸ்டாக தான் பண்ணியிருக்காரு. அதாவது சிலை உருவ வழிபாடுக்கு எதிர்த்து தான் வந்து இவரோட கேம்பெயின் இருந்திருக்கு. சைல்டு மேரேஜ் வந்து அகேன்ஸ்டாக பண்ணியிருந்திருக்காரு. கேஸ்ட் சிஸ்டமு பேஸ்ட் ஆன் பர்த், அதாவது பிறப்பின் அடிப்படையில் வந்து கேஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது தப்புன்றது. நெக்ஸ்ட்டு இன்டர் கேஸ்ட் மேரேஜை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் சுத்தி மூமெண்ட்டு சொல்லிட்டு இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஐடியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு புக்கில் வந்து எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேர் என்ன, சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்றது தான் வந்து இவரோட புக்கு. இந்த ராமகிருஷ்ணா மிஷனை கொண்டு வந்தது சுவாமி விவேகானந்தா. இந்த தியோபந்து மூமெண்ட்டை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தாக்கா முஸ்லீம் உலிமாஸ் தான். அது உள்ளே இருக்க ஆர்த்தோடாக்ஸ் செக்ஷன் பீப்புள்ஸ் தான் வந்து இந்த தியோபந்த் மூமெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லீடராக வந்திருக்காரு முகமது உல் ஹாசன் அப்படின்றவர் தான் வந்து ஒரு லீடராக வந்து இதுக்கு செயல்பட்டு இருந்திருக்காரு. இவங்க மட்டும் இல்லாமல் சோஷியல் மூமெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஜோதிபா போலே பூனாலா, நாராயணகுரு அண்ட் ஐயன்களி வந்து கேரளா, ராமலிங்க அடிகளார், வைகுண்ட சுவாமிகள், அப்புறம் அயோத்திதாசர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில். ஸோ இவங்களை பற்றின இந்த ரிஃபார்ம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த 19th செஞ்சுரியில் நடந்த ரிஃபார்ம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் நாலேஜை வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. பிரம்மோ சமாஜ் இப்போ ராஜாராமன் பண்ணது, பிரத்தன சமாஜ், ஆரிய சமாஜ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு நல்லாவே சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சத்யா அபாலிஷன், விடோ ரீமேரேஜ், சைல்டு மேரேஜ், ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்மளோட திங்கிங் வந்து போனதுனால வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு ஒரு சேலஞ்சாகவே அமைஞ்சிருக்குன்றது தான் டோட்டலாக இந்த பேராகிராஃபில் சொல்ல வராங்க. இந்த நேஷ்னலிசம்ன்றது வளர்கிறதுக்கு முக்கியமான காரணமாக வந்து எதை சொல்கிறாங்கனாக்கா 1857 மெமரிஸை பற்றி சொல்கிறாங்க. இந்த 1857 வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவோல்ட் நடந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து அவங்க கைப்பற்றாங்களோ, யாரெல்லாம் ப்ரிசனர்ஸாக அவங்க எடுத்துறாங்களோ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெதர் வந்து கில்ட்டியாக இருந்தாலும் சரி, இன்னசென்ட்டாலும் சரி, பாரபட்சமே பார்க்காம எல்லாருமே வந்து பழிவாங்கிற குணத்தோட ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான வந்து ஒரு லெட்டர் பற்றி சொல்கிறாங்க. என்னன்னாக்கா எல்லிம்ஸ்டோன் சொல்லிட்டு கவர்னர் ஆஃப் பாம்பே பிரசிடென்ட், இவர் வந்து பார்த்திங்கன்னா சார் ஜான் லாரன்ஸ்ன்ற ஃப்யூச்சர் வைஸ்ராய்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. என்னன்னாக்கா டெல்லியை வந்து கைப்பற்றும் போது எப்போனாக்கா ஜூன்லேருந்து செப்டம்பர் 1857 இந்த பர்டிகுலர் டைமில் வந்து அவங்க டெல்லியை கைப்பற்றும் போது ஒட்டுமொத்த பழிவாங்கிற குணத்தையும் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரெண்டாக இருந்தாலும் பார்க்காம, எனிமையாக இருந்தாலும் பார்க்காம எல்லார் மேலேயும் காட்டி தான் இந்த டெல்லியை வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பற்றி பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்றது ஹையர் போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஹையர் அஃபிஷியல் போஸ்டிங்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்தியன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணிருச்சு. அப்போ இருந்த காலகட்டத்தில் அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஹையர் போஸ்ட்டில் இருந்திருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சில பாலிசிஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியன்ஸ் பர்டிகுலராக வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக சில மெஷர்ஸ்லாம் எடுத்தாங்க. அந்த ஒரு சில மெஷர்ஸ் என்னன்னாக்கா ஸ்டார்டிங்கில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வரும்போது அது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா 21 இருந்தது. ஸோ இந்த 21 இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. ஸோ இதை வந்து எப்படி தடுக்கலாம்னு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அந்த ஏஜ் லிமிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ 19 வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. இந்த 19 ரெடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தாக்கா ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரது கம்மியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ்லாம் எடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நேஷனலிசம்ன்றது உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதேமாதிரி பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டான ஒரு மைண்ட் செட் மாறுறதுக்கும் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் கிட்ட மாறுறதுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லண்டன் தான் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இங்கேருந்து மிடில் கிளாஸ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ்லாம் என்ன வந்து கோரிக்கை வச்சாங்கனாக்கா இந்த சைமல்டேனியஸாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து நடத்தணும், சைமல்டேனியஸாக இந்தியாவிலேயே நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறச்சுனாக்கா அது ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லண்டன் தான் போய் படித்தாகணும், இந்தியாவில் அவங்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பிரிட்டிஷ் கொண்டு வந்த நிறைய ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன்ஸ் மத்தியில் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை கவர்மெண்ட் மேலே வந்து கொண்டு வந்தது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த செக்ஷன் 124A வந்து இந்தியன் பீனல் கோடில் இருக்க செக்ஷன் 124A வந்து ஒரு முக்கியமான ரெப்ரெசிவ் ரெகுலேஷனாக வந்து பார்த்துச்சு. அதே மாதிரி இது ரொம்ப ஒரு டிஸ்அஃபெக்ஷன் வந்து கொண்டு வச்சு, அதாவது அந்த கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு வந்து ஒரு மனநிலை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் 1878 இது வந்து என்ன பண்ணுறச்சுனாக்கா ப்ரெஸ்ஸுக்கு இருந்த ஃப்ரீடம் வந்து பார்த்தா டோட்டலாக வந்து கட் டவுன் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கஸ்டம் டியூட்டிஸ் வந்து காட்டனுக்கு இருக்க கஸ்டம் டியூட்டிஸை இம்போர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தா அதை கட் பண்ணிட்டாங்க. இம்போர்ட் பண்ணும்போது கஸ்டம் டியூட்டி கட் பண்ணாக்கன்னாக்கா ரொம்ப சீப்பரான அமௌண்ட்டில் வந்து உள்ளே இறங்கும். அதே மாதிரி நம்ம இங்கேருந்து காட்டன் ஃபேப்ரிக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸைஸ் டியூட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாக்கா அதுக்கு வந்து டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கேருந்து இம்போர்ட் பண்ணாக்கா அதுக்கு வந்து டேக்ஸே வந்து ரெடியூஸ் ஏதாவது டோட்டலாகவே எடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான ஒரு மென்டாலிட்டியை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரிப்பன் இருக்கார் இல்லையா, இந்த லார்ட் ரிப்பன் வந்து என்ன பண்ணால் இல்பர்ட் பில் வந்து பாஸ் பண்ணார் இல்லையா. இல்பர்ட் பில்னால் என்னன்னாக்கா ஒரு இந்தியன் ஜட்ஜ் வந்து பார்த்தோன்னா யூரோப்பியன் வந்து இது கில்ட்டியாக இருந்தானாக்கா கொஷின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இல்பர்ட் பில்லு. இது என்ன ஒரு பிரச்சனை கிளப்பிடுச்சுனாக்கா அது எப்படி வந்து ஒரு யூரோப்பியன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜட்ஜுக்கு கீழே வந்து நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்பி அதையும் வந்து பார்த்திங்கன்னா போக போக ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ப்ரெஸ்ஸுன்றது இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ரோல் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமாக இருந்தது. இது என்ன ப்ரெஸ்ஸு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா பீப்புளோட ஐடியாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் மாடர்ன் ஐடியாஸு, செல்ஃப் கவர்மெண்ட்டை பற்றின மாடர்ன் ஐடியாஸு, அப்புறம் டெமோக்ரஸி, சிவில் ரைட்ஸு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதை பற்றின ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து மக்கள் கையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அப்போ நடக்கிற பாலிட்டிக்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் ப்ரெஸ் வந்து ஒரு உதவிகரமாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பத்திரிக்கை வந்து எழுதினார். ஒன்று வந்து இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா சம்மத் கௌமுடின்றது 1821லையும், அது வந்து பெங்காலி லாங்குவேஜில், மினாத்துல் அக்பர்ன்றது 1822ல்,
பர்ஷியன் லாங்குவேஜும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள்ஸை எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரொக்ரெசிவாக ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வருது. அதாவது அந்தந்த லோக்கல் லாங்குவேஜஸில் நிறைய பேப்பர்ஸ் வந்து லான்ச் பண்ணப்படுது பப்ளிக்கோட ஒப்பீனியன்ஸ்க்கு பில்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அம்ரித் பசார் பத்திரிகா, பாம்பே கிரானிக்கல்ஸ், த ட்ரிபியூன், த இந்தியன் மிரர், ஹிந்து, ஸ்வதேஷ் மித்ரன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பத்திரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸில் அந்தந்த மக்களுக்கு வந்து பப்ளிக் ஒப்பீனியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து ப்ரெஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஓரியன்டலிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மார்க்ஸ் முல்லர், இந்த ஓரியன்டலிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ரிலீஜியஸ், ஹிஸ்டாரிக்கல், லிட்ரஸி டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட், பெர்ஷியன், அரபிக் லாங்குவேஜில் இருந்து இல்லையா, இது எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது எல்லாருமே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரவிந்தோ கோஷ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மிஷன் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்றத கையெடுத்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா இந்தியன் தாட்டு, இந்தியன் கேரக்டர், இந்தியன் பெர்செப்ஷன், இந்தியன் எனர்ஜி, இந்தியன் கிரேட்னஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனோட ஸ்பிரிட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாயிண்ட்லேருந்து பார்த்தா மட்டும் தான் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ரைஸ் ஆஃப் நேஷனலிசத்துக்கு முக்கியமாக வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொடுத்த இம்பேக்ட் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த அசோசியேஷன்ஸ்லாம் பார்த்தோம்ல, முக்கியமான அசோசியேஷன் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதை பற்றி இன்னொன்று அசோசியேஷன்லாம் வந்து நேஷனலிசம் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூஷனில் பார்க்கலாம்.